பல வருஷங்களுக்கு முன்னாடி குழந்தை இல்லாம பல வருஷங்களா இருந்த கணவன் மனைவிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை வளர்ந்து 9 வயசு ஆனோனே தீராத நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. உடனே பதறி போன அந்த மனிதர் தவம் இருந்து பெத்த குழந்தை இறந்து போயிருச்சு, இனிமேல் நம்ம சாமியே கும்பிடக்கூடாது, சாமி படங்கள் பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஆத்துல போட்டுடலாம்னு முடிவு பண்ணி கவலையோட உட்கார்ந்து இருக்கும் போது அசதியில தூங்கி இருக்காங்க. அந்த நேரத்துல கனவுல சாமி வந்து மகனோட பிணத்தை மலையில ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, அவர்கிட்ட கொண்டு போன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த மனிதரும் கொண்டு போய் பார்க்கும்போது மலையில இருந்த ஒரு முனிவர் மகனை உயிர் பிழைக்க வச்சதுக்கு அப்புறம் மகன் சித்தர்கிட்ட இருந்துகிட்டு நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த முனிவர், இந்த சிறுவன் எனக்காக சேவை செய்ய பிறந்தவன், உனக்கு வேற குழந்தை பிறக்கும், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு முனிவர் சாமி உருவத்துல காட்சி கொடுத்திருக்காங்க. அடுத்த நொடியே அரண்டு போன அந்த மனிதர் ஊருக்குள்ள ஓடி போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காமிக்கும் போது அந்த இடத்துல 2 கால் பாதங்களும் அதுல பூக்களும் மட்டும் இருந்ததாகவும் மக்கள் காலப்போக்குல அதே இடத்துல கோவில் கட்டினதாகவும் சொல்றாங்க. இந்த கோவிலோட பேரு பரமசிவன் கோவில். தேனி போடி நாயக்கனூர்ல இந்த கோவில் இருக்கு.